nmms மேட் மனத்திறன் தேர்வில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 அல்லது 3 குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு படமும் ஒரு குறிப்புகளை உணர்த்துறதா இருக்குது. இந்த குறிப்புகளை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம விடை காணணும். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 16 9 கொடுத்துருக்கு, மேலே 72 கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் பெருக்கி பார்த்தீங்கன்னு வைங்களேன், கூட்டி பார்த்தா கண்டிப்பாக வராது சரிங்களா, ஏன்னா 25 தான் வருது. கழித்து பார்த்தாலும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பெருக்கி பார்க்கலாம். பெருக்கணும்னா என்ன வரும்னு பாருங்கள். 16 9 பெருக்கும்போது 16 9 பெருக்கும்போது என்ன வருது அப்படின்னா 144 வரும் சரிங்களா. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது 72 சரியா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதில் பாதியாக இதை கொடுத்துருக்காங்க சரியா, இதில் பாதியாக இதை கொடுத்துருக்காங்க, இப்படி நாம் இதையே சொல்ல முடியும். அல்லது இந்த இடத்த வந்துட்டு பாதியாக சுருக்கி பெருக்கி பார்த்தாலும் விடை கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் 16க்கு பதிலாக இப்போ பாருங்களேன் 8 போட்டோம்னா 8 9 எவ்வளோன்னு பாருங்கள் 72. ஸோ கொடுக்கப்பட்ட விடையில் பாதி இருக்குன்னு இதையும் சொல்லலாம். இதுவே இந்த இடத்த நம்ம என்ன சொல்லணும்னா, இதில் பாதியை மட்டும் எடுத்து பெருக்கணும்னா இந்த இடம் சரியாக வருது. இதில் பாதி 8, 16 பாதி 8, 8 9 72 கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த குறிப்பை செக் பண்ணுவோம். இங்கே 14 இருக்குது, அதில் பாதி 7, இங்கே கொடுக்கப்பட்டது 7 49. ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் விடை 132 வரணும் சரிங்களா. அதே சமயம் இங்கே கொடுக்கப்பட்டதை விட பாதியால் பெருக்கினாவே 132 வரணும். பட் அப்போ இங்கே இருக்கிறது என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 11 12 132, 12ஐயும் 11ஐயும் பெருக்குனா 132. வழக்கமாக இங்கே 7 இருக்குது அப்படின்னா அங்கே 14 இருக்கும், இங்கே 8 இருக்குது அப்படின்னா அதனுடைய 2 மடங்கான 16 இங்கே இருக்கும். ஸோ இங்கே 12 வச்சு விடை கிடச்சிருக்குன்னா இதனுடைய 2 மடங்கான 24 என்பது தான் இந்த இடத்துல வரணும் சரிங்களா. அப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ 24 பாதி 12 தானே, 12 வச்சுருக்கோம், 11 வச்சுருக்கோம், பெருக்கும்போது 132 வருது. ஸோ 24 என்பது தான் இதனுடைய சரியான விடை. 2வது ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்தது 2வது கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான கணக்கு அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, இந்த 125, இந்த 64, இந்த 216 இதையெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன வாய்ப்பாடுகளில் வரக்கூடிய எண்கள், அதாவது கியூபிக் டேபிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கியூப் டேபிளில் வரக்கூடிய எண்களாக இருக்குது, கன வாய்ப்பாட்டில் வரக்கூடியது. இந்த 125 எப்படி எழுதலான்னு பாருங்கள், 5 கியூப்னு எழுதலாம். ஸோ இதனுடைய நம்பர் பாருங்கள் 3 + 2 5, அதை கியூப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 64 என்பதை 4 கியூப்னு எழுதலாம். அதனுடைய விடை வர மாதிரி 3 + 1 4 அப்படின்றது வந்திருக்கு, 4 கியூப் ஓகேவா. அடுத்தது 216 என்பதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 6 கியூப்னு எழுத முடியும் சரிங்களா. அப்போ 6 கியூப் வரணும் அப்படின்னா இங்கே கூட்டணும்னா 6 வர வேண்டும். கியூபு பதிலாக இங்கே 6 வரணும். 6 வர வைக்கணும் அப்படின்னா இங்கே 2 இருக்கா. ஸோ இங்கே 4ஆம் நம்பரை போட்டோம்னா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 கிடைக்கும். ஸோ என்ன கிடைக்குதுன்னா 4 + 2 6, 6 கியூப் பண்ணால் 216, 3 + 1 4, 4 கியூப் டைம் பண்ணோம்னா என்ன வரும்னா 64, 3 + 2 வந்து 5, 5 3 முறை கியூப் டைம், அதாவது 3 முறை பெருக்கணும்னா 125. ஸோ 6ஐ உருவாக்கக்கூடிய இந்த இடமானது 4 என்பது தான் விடைக்கு சரியான விடை. 4 கூட்டும்போது தான் 4 2 6ஆக மாறும், 216 கிடைக்கும். தேர்ட் கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 8 நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் மிஸ்ஸிங்காக இருக்குது. 8 நம்பர்கள் வர வேண்டிய இடத்துல ஒரு நம்பர் மிஸ்ஸிங்காக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதற்கு நேராக இருக்கக்கூடிய இந்த 7க்கும் 19க்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அதே மாதிரி இந்த 4க்கும் இந்த 10க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். 12க்கும் 34க்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னங்கிறத இப்போ கண்டுபிடிக்கணும். 7 வந்து 19 ஆகுதுன்னு வைங்களேன். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா 7 2 தடவை பெருக்கணும்னா 14 வரும், அது கூட 5 கூட்டலாம் இல்லையா. அப்படி தான் இதை கிடைக்க முடியும். அப்படி பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இதை நாம் அதே மாதிரி 2 தடவை பெருக்கணும்னா என்ன வருதுன்னா 4 2 8, அது கூட 5 கூட்டணும்னு வைங்களேன் 13 வருது. ஸோ 2 தடவை பெருக்கி கூட்டுவது தவறாக வருது. ஸோ இப்போ 3 தடவை பண்ணலாமா, 7 3 தடவை பெருக்குங்க 21 வரும். அதுவே ஒரு 2 கழிச்சோம் அப்படின்னா 19 கிடைக்கும். இந்த குறிப்பின் அடிப்படையில் பார்க்கலாம். அதே மாதிரி 4
3ஆல் பெருக்குங்க. நான் 3 12 வரும். அதுலேருந்து இதே 2ஆம் நம்பரை கழிக்கிறோம் அப்படின்னா 10 வரும். ஸோ இந்த 4 10 கரெக்டாக டேலி ஆகுது. 7க்கும் 19க்கும் கரெக்டாக இந்த குறிப்பானது செயல்படுது. அதே மாதிரி 12 3ஆல் பெருக்குங்க 36. அதுலேருந்து 2 கழிங்க 34. சரியா? அப்போது அதற்கும் இந்த குறிப்பு சரியாக வருது. அப்போ 8ஆம் நம்பரை வச்சு ஒரு குறிப்பை நம்ம உருவாக்க போகிறோம். எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஐ 3 தடவை நம்ம பெருக்குவோம். 8 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24. அதிலிருந்து 2 கழிச்சிருவோம் இல்லையா? கழிச்சு தானே எழுதியிருக்கோம். ஸோ 22 என்பது வருது. ஸோ இந்த 2வது ஆப்ஷன் தான் சரியானது. 22 என்பது கரெக்டான விடை. அடுத்தது 4வது கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 குறிப்புகளானது இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நடுவால் இருக்கிற ஒரு நம்பரானது மிஸ் ஆகிருக்கு. சரி, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறப்போ இப்போ இங்கே 111 வந்திருக்கு அப்படின்னா இந்த 4 எண்களை பயன்படுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு அர்த்தம். இங்கே கொடுக்கப்பட்ட மதிப்பானது அதிகமாக இருக்கிறதுனால, சரிங்களா, அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக கூட்டுனா கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல, பெருக்கி பார்க்கலாம். பெருக்கும்போது பார்த்திங்கன்னா 11 12 பெருக்கி பார்ப்போம். 11 12 எவ்வளோன்னா 132. 7 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21. சரிங்களா? அப்போது இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா அதிகமாக போயிடும். கழித்து பார்க்கலாமா? 2ல் 1 போச்சுன்னா 1, 3ல் 2 கழிச்சாலும் 1 1. ஸோ 111 என்பது வருது. சரிங்களா? இந்த ரெண்டையும் பெருக்கியிருக்கோம். இந்த ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பகுதிகளை பெருக்கியிருக்காங்க. ரைட். அப்போ அதே மாதிரியே இங்கே 12ஐயும் 9ஐயும் நம்ம பெருக்கணும். 12 9 எவ்வளோன்னா 108. அடுத்து 6ஐயும் 5ஐயும் பெருக்கும்போது என்ன வரும்னா 6 5 30. இப்போ இந்த வந்த விடைகளை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கழிக்கணும். கழிச்சோம்னா என்ன வரும்னு பாருங்கள் 8. இங்கே 10 வச்சுட்டோம்னா 10ல் 3 கழிச்சோம்னா 7. ஸோ 78 என்பது தான் சரியான விடை. சரிங்களா? ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாத்தையும் பெருக்கிட்டு வந்த விடைகளில் கழிச்சிருக்காங்க. பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பரை கழிச்சோம்னா கிடைக்கக்கூடிய விடை தான் 78. அடுத்தது 5வது கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் கலம் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரிசைப்படி பார்க்கும்போது இங்கே 28 வந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த 3 நம்பர்களை கூட்டி பார்த்தோம்னா 14 வருது. 14 வருது. 7 3 10 14 வருது. பட் இங்கே 28 வருதுன்னு வைங்களேன். அப்போ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2ஆல் பெருக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த ஹிண்ட்டு வந்து இதுக்கு இப்படி வருது. சரி, இங்கே செக் பண்ணுவோம். அடுத்தது 6 2 8 8 5 13 39 வருதுன்னா இதை வந்து 3ஆல் பெருக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே 2ஆல் பெருக்கியிருக்காங்க, இதை 3ஆல் பெருக்கியிருக்காங்க. அடுத்தது இங்கே பார்க்கலாம். 8 4 12 12 9 21. இந்த 21 வந்து 4ஆல் பெருக்கினா தான் 84 கிடைக்கும். சரியா? அப்போது கூட்டக்கூடிய நம்பரை அப்படியே வச்சுக்கிறாங்க. 2ஆலையும் 3ஆலையும் 4ஆலையும் பெருக்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த நம்பர்கள் எல்லாம் கூட்டுவோம். 12 7 19 1 20. சரிங்களா? இதை கூட்டின நம்பர் கிடச்சிருக்கு. இப்போது இங்கே 2ஆல் பெருக்கியிருக்கு, 3ஆல் பெருக்கியிருக்கு, 4ஆல் பெருக்கியிருக்கு. ஸோ இங்கே வந்து 5ஆல் பெருக்குவாங்க. 5ஆல் பெருக்குனா என்ன விடை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 எவ்வளோன்னா 100 கிடைக்கும். சரியா? அப்போது 4th ஆப்ஷன் தான் இதை பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் 100. அடுத்தது 6வது கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வட்டமானது கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன விடை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு 4 ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா 29, அடுத்தது 30, அடுத்தது 28, அடுத்தது பார்த்திங்கன்னா 19. சரியா? இப்படி 4 ஆப்ஷன்ஸு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4ல் எந்த விடை கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 3 வந்திருக்கு, இங்கே 18 வந்திருக்குன்னா இது 6ஆல் பெருக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி மற்றது கரெக்டாக இருக்குன்னு பாருங்களேன். 11 வந்திருக்கு, இங்கே 76 வந்திருக்கு. ஆனால் 6ஆல் பெருக்குனா 66 தானே வரும். அப்போ அப்படி இல்லை. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 7 வந்திருக்கு, இங்கே 47 வந்திருக்கு. ஸோ 7க்கு 47க்கு அப்படின்னு பார்க்கும்போது இதற்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடையாது. 7 49 வேணால் வரும். 47 வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆல் பெருக்கப்பட்டிருக்கு, இங்கே 7ஆல் பெருக்கி குறைக்கிற மாதிரி இருக்குது. பட் அப்போ என்ன தெரியுது அப்படின்னா இங்கே வந்து பெருக்கல் ஒரு ஃபேக்டர் கிடையாது. பெருக்கல் என்பதை வைத்து ஒரு விஷயம் நடக்கலான்னு தெரியுது. அப்போ அடுத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
இப்படி யோசிப்போம். இப்போது 3 4 இருக்குது. இந்த 3ஐயும் 4ஐயும் கூட்டினோம்னா என்ன வருதுன்னா 7 வருது. சரியா? அடுத்து இந்த 7க்கு முந்தைய எண்ணான 4 கூட்டினோம்னா பின்ன வருது 11 வருது. இந்த 11க்கு முந்தைய எண்ணான 7 கூட்டும்போது 18 அதன் பின்னாடி வருது. ஸோ 18கையும் 11ஐயும் கூட்டினா கிடைக்கக்கூடிய நம்பரானது 29. ஸோ இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அடுத்து செக் பண்ணி பார்ப்போம். 29 இந்த 29 கூட 18 கூட்டி பார்த்தீங்கன்னா 47. சரியாக பொருந்தது. அடுத்து 47 கூட 29 கூட்டினோம்னா கிடைக்கிறது 76. ஸோ கன்ஃபார்மாக தெரியுது இந்த கொஸ்டின் மார்க் வந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் 29. இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஆப்போசிட்டில் பார்க்க வேண்டாம். இதை பொறுத்த வரைக்கும் சிறிய எண்ணிலேருந்து ஆரம்பித்து அப்படியே கொண்டு போயிருக்காங்க. முந்தைய எண்ணோட முந்தைய எண்ணோட கூட்டி கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு பேர் தான் பிபோனசி எண்முறை என்று பெயர். சரியா? அந்த அடிப்படையில் தான் இதை செஞ்சுருக்காங்க. அடுத்தது 7வது கேள்வியை பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நடுவில் ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நடுவில் இருக்கக்கூடிய எண்ணானது மிஸ் ஆகியிருக்கு. சரி, இப்போ இந்த 3 எண்களையும் கூட்டி பார்ப்போம். 8 7 15 3 18 18 வருது. ஆனால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற விடையானது 6ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 18 வந்து 3ஆல் வகுத்தா தானே 6 கிடைக்கும். சரியா? கூட்டி பார்க்கும்போது 18, அதை 3ஆல் வகுத்தா கிடைக்கிறது 6. இப்போ இந்த க்ளோவை வச்சு இதை செக் பண்ணுவோம். 9 3 12 12 12 24 கூட்டியாச்சு. இதை வந்துட்டு வழக்கம் போல் 3ஆலே வகுத்து பாருங்கள். 3ஆல் வகுத்தோம்னா கிடைக்கிறது 8 3 24. ஸோ 8 சரியாக வருது. ஓகேவா? அப்போது கூட்டி 3ஆல் வகுக்கிறாங்க, அதுதான் இதனுடைய குறிப்பு. இப்போ பாருங்களேன், 15 3 18 18 9 27. இந்த 27 வந்து நம்ம 3ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன வரும்னா 9 3 27ன்னு சொல்லுவாங்க. 9 வரும். ஸோ 3வது ஆப்ஷனாக இருக்கக்கூடிய இந்த 9 தான் அந்த கடைசி முக்கோணத்தினுடைய நடுவால் வரக்கூடிய விடையாக இருக்குது. கூட்டி 3ஆல் வகுக்கணும் அப்படிங்கிறத இதனுடைய குறிப்பாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 9 என்பது இதனுடைய விடை.